நண்பர்களே வணக்கம் வணக்கம் வணக்கம். நண்பர்களே வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்மளோட முதலாக ஒரு புதிய மெம்பர் ஒரு லேடிஸ் வந்திருக்காப்ல. வர்ஷிதா வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே, அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிரிக்கெட்ல இருந்து ரொம்ப நாள் போனதால இப்ப தாவி மறுபடியும் சினிமாக்கு திருப்பியும் நம்மளோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கா. ரொம்ப நாள் அதுக்கப்புறம் 2 வீடியோ, அதுல 325 வீடியோல நான் மிஸ் பண்ண மாதிரியும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வாட்டி புதுசா ஒரு கேம் ஆட போறோம். என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாரும் ஒரு பிலிமோட டைரக்டர்ஸ். நீங்க எடுக்க போற ஒரு படத்தோட ஒரு காஸ்ட்டை வந்து இப்ப அசம்பிள் பண்ணணும். சும்மா ரேண்டமா கிடையாது, டிராஃப்ட் முறையில வந்து இப்ப நம்ம பண்ண போறோம். ஆளுக்கு ஒரு இது போடுவோம். எடுத்து முடிச்சோடனே நம்ம பார்ட் 2ல வந்து நீங்க ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து தனியா ஒரு டாஸ்க் வந்து நடத்தப்படும். அதனால நீங்க எடுக்கக்கூடிய டிராஃப்ட் உங்களோட படம் வந்து பேலன்ஸா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஹீரோயின் நீங்க எந்த சினிமா ஓரியன்டாலும் எடுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு புதிய ஐடியா. யூடியூப் வரலாற்றையே முதல் முறையாக இப்படி ஒண்ணு பண்ண போறோம். ஆல் செட்டா? எல்லாரும் ஆல் செட்டா? ஃபுல்லி ப்ரிப்பேர்டா வந்திருக்கீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, செகண்ட் ஹீரோ டாஸ்க் இருக்கு. அதனால வந்து நல்லா பேலன்ஸா இருங்க. எனி ஆர்டர், நம்ம லிமிடெட் சாய்ஸ்லாம் கிடையாது. தமிழ் சினிமாவில் நடிக்க யார் வேணாலும் எடுக்கலாம். அதாவது கரண்ட் ஜென்ரேஷன், நம்ம பார்த்து வளர்ந்த ஜென்ரேஷன்ல இருக்க ஆக்டர்ஸ் ஆர் ஆக்ட்ரஸஸ் ஆர் கேரக்டர் ஆர்டிஸ்ட் எடுக்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆர்டர்ல போறோம். எப்படி டிராஃப்ட் போனா 1 2 3 4 5 5 4 3 2 1, திருப்பி 1 2 3 4 5 இப்படின்னு போகும். லைக் ரவுண்ட் 1 1 2 3 4 5, செகண்ட் ரவுண்ட் 5 4 3 2 1. சரி, இப்போ யார் நம்மளுக்குலாம் சூஸ் பண்றதுக்கு வந்து அதுக்கு ஒரு தனியா கேம் ஆடலாம். அதனால எங்கிட்ட 5 செட் ஆஃப் பொருட்கள் இருக்கு. அந்த பொருட்கள் ஒரு நம்பர் நான் எழுதி வச்சிருக்கேன். அதனால ஏன்னா முதல்ல இந்த சென்ட் பாட்டில், அரிய வகை சென்ட் யாருக்கு வேணும்? சென்ட் வந்து ரோஹித் பேர்ல எழுதிடுறேன். அடுத்து இந்த அலைபேசி, இந்த கைபேசி யாருக்கு வேண்டும்? யாரும் சொல்லுங்கடா. ஓகே, அதனால போன் வந்து வர்ஷிதாக்கு பிடிச்சு. அடுத்தது இந்த வாலெட் யாருக்கு? வெங்கி. ஓகே, அடுத்தது இந்த பேனா. மீதி மிஞ்சிருக்கிறது நான் மட்டும். ஓகே, மீதி இருக்க என்னோட ஷாவலின் பொம்மை எனக்கே வந்திருக்கு. நன்றி நன்றி. அதனால இதான் ஆர்டர். ஆல்ரெடி ப்ரீஃபிக்ஸ்ட் ஆர்டர், நான் ஏமாத்தலாம் இல்லை. என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா, 1 வந்து வர்ஷிதா, போன் எடுத்த வர்ஷிதா 1, செகண்ட் டபர், பேனா எடுத்த டபர், 3 ரோஹித், 4 வந்து கேசவ், 5 வந்து வெங்கி. ஓகேவா? நல்லா இது வந்து எப்படின்னா 1-5 இருக்கவங்க தான் ரொம்ப ராசி. ஏன்னா 2 சக்சஸிவ் பிக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு மாதிரி அழகா எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிக் யார் வச்சுட்டா? உங்களுக்கு என்ன? ஃபர்ஸ்ட் பிக் மங்களகரமா நான் சூப்பர் ஸ்டாரோட ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். பயந்துட்டு இருந்தேன் நீங்க யாரா எடுத்துருவீங்க அப்படின்னு சொன்னேன். நம்பர் 1 இல்ல, பயப்படவே வேணாம். யாரு 5 பேர் எடுக்க மாட்டீங்களா? அதுக்காக பிக்ஸ் தான் இந்த வீடியோல நான் வந்திருக்கேன். சூப்பர் ஸ்டார் வந்து தேவை, அதனால சூப்பர் ஸ்டார். இப்ப சூப்பர் ஸ்டார் லேடி செத்ததால லேடி சூப்பர் ஸ்டார் தான் ஆயிடுவாரு. ஒரு சந்தேகம், அவ்வளவுதான். இந்த நகைச்சுவை அடிச்சுட்டு அடுத்த நபரு. சரி, இப்போ இந்த ரூட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபாசில் அலௌடா இல்ல? அலௌட். எடி உங்களுக்கு ஆசை ஃபர்ஸ்ட் ஃபாசில் தானே? ஃபர்ஸ்ட் ஃபாசில். ஓகே, பாப்பா. ரோஹித் எழுதிடலாமா? ஓகே, ஹலோ பிரகாஷ் ராஜ். என்னடா ட்விஸ்ட் எல்லாம் தரா? ஓகே, போன்ல நோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது தேசம் நான் வந்து என் தலைவர் தனுஷ் எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீக் வந்து அடுத்து ஆண்டவர் எடுத்துக்கிறேன். ஓகே, ஆண்டவர் கடைசி 2 படம் ஞாபகம் இருக்குல? தலைவர் ஏடினால ஆண்டவர் வச்சே நல்ல படம் எடுக்கலாம்னு இருக்கா போல. இப்ப திருப்பி வெங்கி உனக்கே தான் வரும். அடுத்து வந்து கார்த்தி. நல்ல முடிவு. நான் வந்து நெக்ஸ்ட் எஸ்ஏ சூர்யா. ரோஹித். ஆரியா. அவன் சும்மா பட்டன் பேர் ஞாபகம் நான் வந்துட்டு நன்னதர் தான். நீங்க அதுக்கு அடுத்த இதுல என்ன ஏமாத்திருவீங்க. அதனால நான் இப்பயே சூஸ் பண்ணிடுறேன். காளி வெக்கட்டு பாப்பா வச்சு எந்த படத்து. ஆனா நிறைய நல்ல பிக்ஸ், ஆக்சுவலா நல்ல பிக்ஸ். செகண்ட் ரவுண்ட் இப்போ வர்ஷிதா உன்னோட பிக். சரி, ஓகே. என்னோட செகண்ட் ரவுண்ட் பிக் வந்து எஸ்கே தான், சிவகார்த்திகேயன். ஓகே, நல்ல பிக். சூப்பர் ஸ்டார் எஸ்கே வச்சு செதுக்கி இருக்கா. அடுத்த தலைமுறையே வருகிற தலைமுறையே. ஓகே, நெக்ஸ்ட் பிக் வந்து தேர்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் பிக். அடுத்த பிக் வந்து ஒரு ஃபீமேல் லீடு. யாருன்னு பாத்தீங்கன்னா நிமிஷா சஜயன். ஓகே, நல்ல பிக் நல்ல பிக். நல்ல ஒரு டீம் மாதிரி சூப்பர் ஸ்டார்
எஸ்கே 2 கமர்ஷியல் ஆக்டர்ஸ், ஒரு மெத்தட் ஆக்டர் நிமிஷா விஜயன். நல்ல பாய் பிக்கு. டபர் அடுத்தது நீதான். நானும் இப்போ ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எடுக்க போறேன், கயல் ஆனந்தி. கடைசியா வந்து நாஸ்டால்ஜியாவை ரிமைண்ட் பண்ற ஒரு ஆக்ட்ரஸ்னா ஆனந்தி. கமலி from நடுக்காவேரி படத்தை வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்து டபரும் அதனால தான் ஐஐடியில் அப்படிதான் படிச்சான். இது ஒரு நல்ல ஒரு தகவல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்க. ஓகே நெக்ஸ்ட் ரோஹித். நான் வந்து பரோட்டா எடுத்துக்கோ, கிரேவி நெடுப்படி, விஜய் சேதுபதி. அதெல்லாம் இப்ப மாறிடுச்சு. இப்ப வந்து துப்புத்துக்கு பிக் பாஸ், அவ்வளவுதான் அவரோட வருது. முன்னாடிதான் விக்ரம் வேதா. ஓகே அடுத்தது கேசவ். நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் பிக் வந்து வர்சடைல் ஆக்ட்ரஸ் ஊர்வசி எடுத்துக்கிறேன். ரோலிங் அடிச்சு. ஆனா ஃபீமேல்லயே வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இப்போ கரண்ட் ஃபீமேல்ல ரெண்டு இது ஜெண்டர் பேசுற பாத்தியா, முன்னாடி அவங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இப்போ இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜெண்டர் வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். நெக்ஸ்ட் வெங்கி. சோ அதான் நீ வந்து ஊர்வசி வந்ததுனால நான் வந்து ரேவதி மௌன ராகத்துல ஹார்ட் திராப் நல்ல பிக் தான். வெங்கி வந்து உலக நாயகன், ரேவதி. இதுக்கு முன்னாடி யாரு? கார்த்திக். ஆமா. நெக்ஸ்ட் திரும்பி வெங்கி தான் 4th ரவுண்ட். இப்போ நான் தானா ஃபீமேல் லீடுக்கு வந்து சாய் பல்லவி. ஓகே பையன் ஒரு கார்கி எடுத்துருவான். நெக்ஸ்ட் நானும் ஃபீமேல் லீடுக்கே போறேன். நித்யா மேனன் இட்லி கடை. சாய் பல்லவிக்கு போட்டி நித்யா மேனன். ஊர்வசிக்கு ரேவதி. நான் என் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கிறதுலாம் நீ வந்து திருப்பி பண்ண நான் பண்ணுவேன். ஓகே நெக்ஸ்ட் திருப்பி ரோஹித். டேய் என்னடா சரண்யா, என்ன படம் என்ன வயசு சரண்யா எப்படா இந்த டைலாக். டபர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வேணும் இப்போ. டேய் எல்லாம் வெச்சிருக்கறது போறாரு. அவர் வந்து நிறைய படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு, பயங்கரமா ஆக்ட் பண்ணுவாரு. அட்டகத்தி தினேஷ். நல்ல பிக்கு தான். அட்டகத்தி தினேஷ் வந்து இப்போ கெத்து தினேஷ் என்ற பேர் அபிஷியலா மாத்திரலாம். யாராச்சும் சாம்ஸ் எடுக்கிறதா இருந்தா அது சாம்ஸ் இல்ல ஜாவா சுந்தரேசன் அப்படின்னு நீங்க சொல்லணும். அது வந்து ஓகே நெக்ஸ்ட் வர்ஷிதா உன்னோட 4வது பிக்கு. நான் வந்து சூப்பர் ஸ்டார் எஸ்கேவை தொடர்ந்து ராகவா லாரன்ஸ் எடுக்காம இருக்கேன். உள்ள ஒரு ஆன்மீக பயணத்துக்கு யாருமே படம் நடிக்கவே வர மாட்டாங்க. எல்லாரும் வேணாம் இமயமலையில இருக்கேன் படத்துல பக்தியோட நடிக்கிற மாதிரி ரஜினி ஃபேன் பாய்ஸ் பேட்ட எடுக்கிற மாதிரி டைரக்டர் யாரும் கரெக்ட்டா கண்டுபிடிங்க. கார்த்திக் சுப்ராஜ். அவ்வளவுதான். சரி நெக்ஸ்ட் வர்ஷிதா 5th ரவுண்ட் ஃபர்ஸ்ட் பிக். அடுத்து வந்து ஒரு காமெடியனுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன். யோகி பாபுன்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். ஆனா வந்து அவர் ஆல்ரெடி சூப்பர் ஸ்டாரோட 2-3 நடிச்சிருக்காரு. அதனால நான் வந்து யூடியூப் லான்ச் பண்ணலாம்னு இருக்கேன். அதாவது கோபி சுதாகர். ஆனா ஒண்ணுதான் எடுக்கணும்னு சொல்றீங்களா? ஒண்ணுதான் எடுக்கணும். அதனால கோபின்னு வச்சுக்கலாம். ஓகே கோபி. கோபி வந்து ஆல்ரெடி படம் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஜாம்பின்ற ஒரு படத்துல. ஆமா என்ன படம் பேரு? ஜாம்பி. அவர் ஒண்ணு படம் நடிச்சிருக்காரு, இன்னொன்னு படம் எடுக்க போறேன்னு எல்லாரும் நடிச்சாரு. அது வந்து அதான் தெரியவே இல்ல. இந்த படம் மூலியம் அவர் வந்து நியூ லான்ச் ஆவாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. மாட்டிக்கிட்டாங்க அவங்க. 2.5 கோடி 2.5 கோடியா? 2.5 கோடி 8 கோடி வந்து அவரையே யாரோ ஸ்கேம் அடிச்சிட்டாங்களாம். அவங்க வந்து 8 கோடி, இவங்க கிளைம் பண்றது 2.5 கோடி. ஓகே டபர் உன்னோட 5வது பிக்கு. என்னோட அடுத்த பிக் வந்து எல்லாரையும் கேரக்டர் ஆர்டிஸ்ட் எடுத்துருக்கேன். காமெடியன் போலான்னு பார்த்தா நான் வச்சிருக்கிற கதையில காமெடியன் தேவையில்லை. ஸோ நான் இன்னொன்றுமே வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே போகிறேன். நான் வந்துட்டு அடுத்து லிங்கா. சொல்றீங்க லிங்கான்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க. லிங்கா வந்து ஒரு நிறைய படத்துல வந்து ஒரு நல்ல ரோல் நடிச்சவர். நீங்க போய் நான் ஒரு 4-5 படம் சொல்றேன், அதெல்லாம் போய் பாருங்க. உடன்பால், சேதுபதியில வந்து கான்ஸ்டபிளா வருவாரு. பரோல்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. பரோல்ல அவர் வந்து அயலி சொல்லலாம். அயலி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அயலியில வந்து மாமா கேரக்டரா பண்ணிருப்பாரு அந்த பொண்ணுக்கு. பரோல் படம்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. சோ அதனால தயவு செஞ்சு அந்த படம்லாம் போய் பாருங்க. லிங்கா ப்ரோக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுக்குற நம்ம டப்பர் நல்ல ஆர்டிஸ்ட். டப்பர் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் பிடிச்சு மேஞ்சிருக்கான். படம் பாவாடா கலெக்ஷன் தான் மொத்தமா 1.5 கோடி தான் போவான்னு நினைக்கிறேன். அதான் பிரச்சனை. அடுத்த ரோஹித் உன்னோட 5வது பிக். நீயே புடுங்க வேணாம். கான்ட்ராக்டர் நேசமணி வடிவேல். இதுக்கு யானைக்கு எத்தனை ஹைலைட்ஸ் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் என்னோட பிக் வந்து நான் வந்து கேரக்டரா இப்போ சம ஹீரோ ஆயிட்டாரு. இன்னொரு 5-10 இயர்ஸ்ல வந்து
மிகப்பெரிய நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம், மணிகண்டன். அவரே எப்படி சொல்லிக்க மாட்டாரு, நான் சொல்றேன். ஆனா எனக்கு ஃபேவரட் ஆர்டிஸ்ட் மணிகண்டன். போயிடுறேன். எங்கி இன்னொரு 5வது பிக். நான் வந்து இப்போ வந்து நேஷனல் அவார்ட் வின்னர் MS பாஸ்கர். ஓகே, நானும் ஷாருக் கானும் நினைச்சேன். கொடுத்திருக்க வேண்டியதுதான், அந்த படத்துக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் திருப்பி எங்கி உன்னோட 6வது பிக், 6th ரவுண்ட். 6வது பிக் வந்து நாசர். ஐயா கேரக்டர் ஆர்ட், அதுதான் பையா ஒரு 90s போயிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மகளிர் மட்டும் மாதிரி அந்த மாதிரி ஒரு இது எல்லாரும் வெட்டரன்ஸா வச்சு இத SAC இல்ல சாரு வாசன் இந்த மாதிரி ஒருத்தர் மட்டும் எடுத்து. நெக்ஸ்ட் ஓகே, என்னோட 6வது பிக் வந்து கொஞ்சம் காமெடி தேவைதான். வர்ஷிதா விட்டு கொடுத்த ஆர்டிஸ்டே நான் எடுத்துக்கிறேன். யோகி பாபுக்கு போயிடுறேன். யோகி பாபு காமெடியன் தாண்டி அடுத்த சூர்யா வந்து இன்னும் 2 வருஷத்துல மாறிடுவாரு. அதனால வந்து நம்புறேன். வர்சடைல் ஆக்டர் சூர்யா. நெக்ஸ்ட் ரோஹித். நான் வந்து அனில் ஃபேன் எடுங்க. மாயா அல்லது கங்கா என்கிற ஜோ. ஓகே, நான் கூட நயன்தாரான்னு நினைச்சேன். சரி, மாயா கங்கா நயன்தாரான்னு எழுத போயிட்டேன். ஓகே, ஜோதிகா. ஓகே டபரு, நீ அப்படியே புருஷன் எடுத்துறியா? 6வது பிக் வந்துட்டு திருப்பி நான் ஒரு ஹீரோக்குள்ள வரேன். அவருமே வந்துட்டு ஒரு ஹீரோவே எடுக்கல, இப்பதான் ஹீரோக்குள்ள வரேன். என் கதையில நான் வச்சிருக்கிற படத்துல கதையில ஹீரோ வந்து ஃபஹத் ஃபாசில் தான். இவர் வந்து நான் வில்லன் கேரக்டரா யோசிச்சு வச்சிருந்தேன் என் கதையில. ஆனா அவர் வந்து இது வரைக்கும் வில்லன் பண்ணதே இல்லை. நான் என் கதையில வில்லனா வச்சது விக்ரம். விக்ரம் வில்லனா பண்ணிருக்காரு. அந்த பழைய முன்னாடி ஒரு படம், ஃபேமஸான படம் பண்ணிருக்காரு. ஓகே, விக்ரம் பையன் புடிச்சிட்டான். அடுத்தது அப்போ வர்ஷிதா பையனை எழுதிடலாமா? என்னது பைசனை போட்டுருவோமா உனதுல கிட்டான? நான் வந்து வில்லன்னு சொல்லிட்டு விக்ரம் ஸ்லாஷ் அப்படின்னு ஒரு பேர் தான் போட்டிருந்தேன். ஆனா கடைசியில தான் அந்த வில்லன் அந்த ரிவீல் பண்ணுவேன். இப்போ ரிவீல் பண்ண போறது வந்துட்டு கதிர். நம்ம பரியேறு பெருமாள் கதிரா? நல்ல பிக்குப்பா. இல்ல பிகில் கதிர் கூட சொல்லலாம்டா. நீ பிகிலே ராயப்பட்ட பிகில நீ எடு உடுக்காக தான் நாங்க விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல அவ கோபி வந்து அந்த ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ஸ்மோக்கிங் காசஸ் அது இந்த இதுக்கு கூட யூஸ் பண்ணிப்பா. கடைசியில திருப்பி வர்ஷிதா அவனோட பிக்கு தான். ஐயோ. ஓகே, என்னோட அடுத்த பிக் வந்து அரவிந்த் சுவாமி. நல்ல பிக்குப்பா. யோசி நல்ல பிக்கு தான் கொடுக்குறா. ஆனா வந்து வேறொட்டே வந்து நல்ல சும்மாதான் பிக் இருக்க. ரோஹித் கான்பிடண்டா மிமிக்ரிலாம் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டபுள் ஏடி தான். எனக்கு வந்து என் படத்துல வந்து இப்போ ஒரு காமெடி ரோலே இல்ல, ஆனா இவர் காமெடியாவும் இருக்கக்கூடாது, கேரக்டராவும் நடிக்கணும் எனக்கு. அதனால வந்துட்டு தீனா. நம்ம கேபி வைத்தியனா பவர் பாண்டி தீனா அப்படி சொல்லி 2 படம், கைதி தீனா. ஐயோ, கைதி பவர் பாண்டி. ஹவுஸ் மேட்ச் நிறைய படம் நடிச்சிருக்காரு அவரு. அத்திப்பட்டி மாதிரி புதஞ்சு போன படத்தெல்லாம் டபுள் எடுத்து. ஹவுஸ் மேட்ச் நிஜமாவே நல்ல படம். போய் தயவு செஞ்சு ஹவுஸ் மேட்ச் நல்லா இருந்துச்சு. டபுள் ஐயோ ரோஹித் உன்னோட பிக். அந்த ஜெயராம். நாடு யோகி ஜெயராம் நல்ல பிக்கு. நானு தனுஷ், மணிகண்டன், நித்யா மேனன், யோகி பாபு. ஐ வில் கோ வித் மிஸ்கின். நீ தங்குயா இந்த ஊட்ல பாத்தற எத்தனை கேரக்டர், நல்ல ஒரு வர்சடைல் ஆக்டர். இத தவிர நீ பட்டி வேற வர்சடைல் இந்த பைக்ல நாலு பேர் போடாங்க. உண்மையிலே ரொம்ப வர்சடைல் ஆக்டிங். சவரக்கத்தி வந்து எல்லா இதுவும் காட்டியிருந்தாங்க. அவர் ஹீரோவா ஓனாய் மாட்டுக்குட்டிலாம் நடிச்சாரு. ஓனாய் மாட்டுக்குட்டி அதெல்லாம் அவர் ஹீரோ. நான் சொல்றது என் படத்துக்கு நான் எந்த கேரக்டரா யூஸ் பண்ணுவேன், அவரை நான் ஹீரோவா போட போறது இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் வெங்கி. நான் வந்து ஆண்ட்ரியா பையன் ஒரே ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு படம் போடுறது. அதானே? ஆமா, பிசாசு 2 மாதிரி ஏமாத்திராதரா அவளை. அசிஸ்டன்ட் டைரக்டர் 1001 பார்ட் 2 கிரியேட் பண்றாரு. கார்த்தி ஆண்ட்ரியா எல்லாம் எடுத்து. கார்த்தி ஆண்ட்ரியா. ஆமா. 8th வந்து சாண்டா என்கிற சந்தானம். யோசிச்சரா காமெடி எடுத்துட்டா. பையன் ஆல்ரவுண்டா எடுத்துக்கிட்டு இருக்கான், பிரிச்சு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஆண்ட்ரியா எடுத்துட்டா எனக்கு சமந்தான் தோடிக்கிட்டே இருக்கு. நான் வந்து எடுக்க மாட்டேன். ஐ எம் கோயிங் வித் சமுத்திரக்கனி. சமுத்திரக்கனி எடுத்து
இட்லி கடை தான், இட்லி கடை பார்த்ததுனால ரோஹித் உன்னோட 5000 இன்கிரிமெண்ட் பா. யார் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலமா? எங்களுக்கு வாய்ஸ் தெரியல இல்ல நீங்களே கொஞ்சம் சொல்லிடுங்க. நீயே சொல்லிரு. பொட்டராஜ் தெரியுதா? I'll go with Rajendra. பரவாயில்ல, கரெக்டா கண்டுபிடிச்ச. அதான் அது நல்ல ஆக்சுவலா மிமிக்ரி திறன் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் நம்பர் 8 பிக். நான் வந்து வினய். விடை உன்னாலே விடை. வில்லனுக்காக டாக்டர் விடை. டீசல் வினய். டீசல்ல விடை நடிச்சிருந்தாரா? சரி ஓகே நெக்ஸ்ட். ஓகே இவர் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டர். யாரு? காஸ்டுக்கு சூப்பரா ஃபிட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டா ராமா இருக்கு. இந்த கோட் கேபி ராமா இருக்கு. பிருத்விராஜ் சுகுமாரன். யார் அது? பப்ளு அவரா? அனிமல் படத்துல நடிப்பாரு. ஏஸ் படத்துல வருவாரு. ஜோ ருக்மிணியோட அப்பா வருவாரு. ஜோ எடுத்ததால மொழி ஞாபகம் வந்துருச்சு. ஓகே டன். பிருத்விராஜ் தமிழ் ஆக்டர் தான். ஓகே நெக்ஸ்ட் திருப்பி உன்னோட பிக் தான். அதாவது இன்னொரு ஃபீமேல் தேவைப்படுறாங்க ஸ்கிரிப்டுக்கு. அதனால நான் வந்து நீங்க ஃபைனலா உங்களோட ஆர்டிஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் ரெடி ஸ்கிரிப்ட் நீங்க சொன்னீங்கனா உங்களுக்கு அதுவே நீங்க சொல்ற ஜானருக்கு ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட் இவங்க. சரி அதாவது நான் வந்து ரெண்டு பேரை மைண்ட்ல வச்சிருக்கேன். மமிதா பைஜுவா சமந்தாவான்னு வச்சிருக்கேன். சரி ரெண்டு பேரும் சிரிக்காதீங்க. அதனால நான் வந்து சமந்தா. சாம் சீரியஸா வந்து அவ வந்து மமிதா பைஜு மட்டும் செலக்ட் பண்ணிருந்தா கால் விட்டு போயிருந்திருப்பேன். மமிதா பைஜுவா சமந்தாவான்னு யோசிச்சுட்டு சமந்தாவா எடுக்கலன்னா தவறான விஷயம். இப்போ கரண்ட் இதுல மமிதா பைஜுக்கு சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியா வந்து மமிதா சைடு போறான்னு பாருங்க. இப்படி டான்ஸ் ஆட்டோட கெத்தா. ஓகே நம்பர் புரியல. சூப்பர் ஸ்டார் தான் வில்லன் எனக்கு இந்த படத்துக்கு. அதான் ஓகே நம்பர் நினைக்கிறேன். நான் வந்து சார்லி. நல்ல பிக், ஆக்சுவலா நல்ல பிக். இதெல்லாம் நீ கொஞ்சம் முன்னாடி எடுத்திருக்கலாம். கையால் ஆனந்திய கீழே போட்டு எவ்வளவு ஒரு மிசோஜினிஸ்டா வந்து இப்ப கேஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான் பாத்தியா? வெறும் கையால் ஆனந்தி அவ்வளவுதான். வந்து தப்பி என்னோட கதையில வந்து ஆண்ட்ரியா இருந்தாங்க நடுவுல. இப்பதான் இந்த கால ஆரம்பிச்சதான் ஆனது ஆண்ட்ரியா வந்தாங்க. ஆனா எடுத்துட்டான். அதனால கயலானந்தி தான் வந்து விக்டிம் அந்த படத்துல. இவள பாரு, அவ எழுதுற படத்துல கயலானந்தி விக்டிமா போட்டுருவா. செத்துருவான்னு நினைக்கிறேன். அதான் மர்டர் ஒண்ணு நடக்கும். அத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப். ஓகே நெக்ஸ்ட் ரோஹித். வந்து வைகை புயல் வடிவேல் எடுத்ததுனால கோவை சரளா. கோவை பையன் ட்ராக்லெஸ் காமெடி எல்லாம் கொண்டு வரான் போல. ஓகே நல்ல பிக் தான். சொல்லுங்க அவர் நிக்கலாம் கூட ஓகே தான். அவன் இப்பதான் பாவம் கத்துக்கிட்டு இருக்கான். நம்ம சரி யூடியூப் இதுலயே நெக்ஸ்ட் வந்து நான் தான். I'll go with அசோக் செல்வன். நல்ல வேற மாதிரி படம் எடுக்கிறான். அதான் தெரிஞ்சு நித்தம் ஒரு வாடம். இல்லனா சில நேரங்களில் சில மனிதர்கள்ல வர மொத்த காஸ்ட் மிடில் கிளாஸ் பில்ட் பண்ற ஒரு படத்தை நான் வந்து எடுக்க போறேன். ஓகே வெங்கி. நான் வந்து நீ அவ்வளவுதான். உன்னோட லாஸ்ட் 2 பிக்ஸ் இப்போ அதான் சொல்லிடுறேன். ஜீவா. ஓகே இன்னொன்னு வந்து இளம் தலைமுறையை விஷால். கென் கருணாஸ். கென் கருணாஸ். ஐயோ நான் சரி கன்ஃபார்ம் யாரும் எடுக்க மாட்டேங்க. இதுல ஒரு சைல்ட் ஆர்டிஸ்ட் வேணும். படத்தை டைரக்ட்லா பட்டிருக்காரு. இப்போ எல்லாரோட லாஸ்ட் பிக்டா. இப்போ வெங்கி முடிச்சுட்டான். எல்லாருக்கும் லாஸ்ட் பிக். I'll go with ஊர்வசி, நித்யா மேனன், அசோக் செல்வன், பாடி கண்டன், சௌந்தர்யா. எப்படி நீ யோசிக்கிறீங்க இந்த பேரை படிக்கிறதுனால? எப்படி ஃபீமேல் கேரக்டர் வந்து தேவன் பாலமுரளி எடுத்துக்கோ. லக்ஷ்மி மேனன் எடுத்துக்கோ. லக்ஷ்மி மேனன். லாஸ்ட் பிக் I'll go with ரம்யா கிருஷ்ணன்ரா. என்னோட காஸ்ட் கரெக்ட்டா ஃபிட் இருக்கும். I needed 2 மம்மி கேரக்டர் எனக்கு தேவைப்படும். எனக்கு ஒரு சூப்பர் டீலக்ஸ் மம்மி கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. அந்த ஒரு சிமிலர். ஓகே ரோஹித் லாஸ்ட் பிக். நான் வந்து இந்த பாலு பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். பசுபதி. ஆக்சுவலா எப்படி இவர் லாஸ்ட் வரைக்கும் போனாருன்னு தெரியல. ஆக்சுவலா எடுத்துருக்கணும். ஆக்சுவலி பசுபதி என் படத்துல வந்து அந்த கேரக்டர்ல சூட் ஆகல. அவர் அந்த கதையில வரல அவர் பசுபதி. அதனால நான் பசுபதி எடுக்கல. கொஞ்ச நேரம் விட்டா நான் டேட்ஸ் மட்டும் தான் கிடைக்கல. கதையில வந்து தீரா விடை சூட் ஆயிருக்காங்க. பசுபதி வந்து செட் ஆகல. அந்த கதையை நான் வந்து கேட்டே ஆகணும். நீங்க வந்து
நீங்க வந்து ஜானர் வேற மாத்திட்டீங்கன்னா காமெடிக்கு ஒருத்தராச்சும் வேணும்னு சொல்லி தீரா வச்சிருந்தேன். கரெக்ட் தான். சரி, இப்போ உன்னோட லாஸ்ட் பிக். அப்படி பசுபதியை தாண்டி நீ யாரை எடுக்க போற? இல்ல ப்ளீஸ், நீங்க அந்த மாதிரி கம்பேர் பண்ணீங்க. ரொம்ப நோபல் கே ஜேம்ஸ் வச்சிருந்தானே. யாரா அவரு நோபல் கே ஜேம்ஸ்? யாரா அவரு இல்ல, அவன் அந்த இந்த படத்துல நீங்க இப்போ சூப்பர் டீலக்ஸ் சொன்னீங்களே, அதுல வந்து காஜி மச்சான் அப்படின்னுவாங்களே. டேய் சும்மா இருடா, அவனால இலவச இடைப்பா 11ஆவதா கூட வச்சுக்கோடா, அவனால எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி சைல்ட் ஆர்டிஸ்ட் கெட்கர் டான்ஸ் போனதுனால நோபல் கே ஜேம்ஸ். அப்புறமா வந்து என்கிட்ட உமன் ஆர்டிஸ்ட் இல்ல, சோ அதான் வந்து பார்வதி கயலானந்தி. உங்களுக்கு உமன் ஆர்டிஸ்ட் கிடையாதா? கம்மியா இருக்கு. நீங்க தானே சபையில வந்து என்ன இது பண்ணீங்க. கயலானந்தி சைல்ட் ஆர்டிஸ்டா? சைல்ட் ஆர்டிஸ்டா போட்டு போறாங்க கடைசியா. பார்வதி திருவோது. பார்வதி திருவோத்தம் ஏதோ சொல்றான். ஏதோ எந்த இவங்க மரியான் பார்வதி மரியான்டா அப்படி சொல்ற. ஏதோ படத்தை வச்சு சொல்றா, ஃபுல் நேம் சொல்லி. பார்வதி மரியான் அந்த பெங்களூர் டேஸ் நடிச்சிருப்பாளே அவதானே? அவங்களேதான். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் வர்ஷிதா. முதல்ல ஆரம்பிச்சு கடைசியா உன்னுடைய முடிப்போம். எடு பாதி யோசிக்காம எட்டு. பிஆர் எட்டு. பிரதீப் ரங்கநாதன். அதால கிடையாது கிடையாது. போஸ் வெங்கட். டப்பருக்கே வந்து போஸ் வெங்கடா பசுபதிக்கு இடம் இல்லையா? போஸ் வெங்கட்டுக்கு போஸ் அப்படி இல்லடா. கடைசியா மெட்டியோடி சீரியல்ல பார்த்தது அவங்க. அவர் மெட்டியோடி கேவி ஆனந்த் எல்லா படத்துலயும் வருவாரு. அது ஸ்டார்ட். ஆமா, எல்லா கேவி ஆனந்த் படத்துலயும் வருவாரு. இவரு இந்த பிரேம்குமார் இவங்க எல்லாம் ஒரே கேட்டகரி. மெட்டியோடில தான் அவரை பத்தி நான் இன்ஸ்பயர் ஆனேன். கரெக்ட். சீரியல் அதான் அவரு எம்எஸ் பாஸ்கர்லாம் சீரியல்ஸ்ல பெரிய ஆளானவங்க. ஓகே, மங்களகரமா யாருமே எடுக்கலையா? விஜய் அஜித்தே எடுக்கல. இப்போ வந்து சுந்தர்சி இப்போ தலைவர் நெக்ஸ்ட் படம். ஆமா, தலைவர் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஓகே, இப்போ நான் வந்து 10 இதை படிச்சிடுறேன். ஒருத்தர் தான் செக் பண்ணிக்கோங்க. வர்ஷிதா முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மூத்த ஏஜ் வைஸ்லேயே போயிடுவோம். சூப்பர் ஸ்டார் எஸ்கேனா, நிமிஷா சஜயன், ராகவா லாரன்ஸ், கோபி, கதிர், அரவிந்த் சுவாமி, விராஜ், சமந்தா அண்ட் போஸ் வெங்கட். நல்ல பிக்ஸ். நெக்ஸ்ட் டபர் ஆஹத் பாசில், காளி வெங்கட், கயல் ஆரதி, அட்டகத்தி திரேஷ், லிங்கா, விக்ரம், வீணா, வினய், சார்லி, பார்வதி நாம்பியார். அது வந்து அது ஊர் டீம்ல இருக்காரு. வடிவேல அந்த சோக் அப்பு போட்டுறலாம். ரோஹித், பிரகாஷ் ராஜ். ஒரே செகண்ட், முன்னாடி இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல கிளாப் தட்ட வச்சான். தெரியாத பிக் ஓடிட்டு இருக்கிற மொத்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல பிக் கூட ஒரு வார்த்தை சொல்லல. சரி, டபருக்கு நல்ல பிக்ஸ். ரோஹித், பிரகாஷ் ராஜ், ஆர்யா, விஜய் சேதுபதி, சரண்யா பொன்வடன், வடிவேலு, ஜோதிகா, ஜெயராம், மொட்டராஜேந்திரன், கோவை சர்லா, பசுபதி. கடைசியா ஆரம்பிக்க போதுதான் வந்து கொஞ்சம் தடுமாற்றமா இருந்துச்சு. இந்தியா டாப் ஆர்டர் மாதிரி பாப்பா பேச்சில் தடுமாற்றம் பண்றாங்க. ஆர்யா வந்து வெர்சடைல். எந்த சப்ஜெக்ட் பார்த்தாலும் எந்த சப்ஜெக்ட்ல படம் பாத்திருக்கீங்க? இல்ல, ஜெயராமன் கூட சொல்ல, ஆர்யா வெர்சடைல். ஆமா, பிரெடேட்டர் படம் ப்ரொடியூசரே வந்து அந்த பிரெடேட்டர் காப்பிட்டு இருக்காரு. ஜெயராம் வந்து அந்த ஃபாதர் ரோல்காக. அதெல்லாம் நல்ல பிக் தான். நாங்க ஆர்யா மட்டும் தான் வந்து குறை சொல்றது. செகண்ட் பிக் ஆர்யா கப்பாவே நான் ஜெயராம். ஓகே, நெக்ஸ்ட் என்னோட பிக்ஸ். தனுஷ், எஸ்ஜே சூர்யா, ஊர்வசி, நித்யா மேனன், மணிகண்டன், யோகி பாபு, மிஸ்கின், சமுத்திரகனி, அசோக் செல்வன் அண்ட் ரம்யா கிருஷ்ணன். ரெடியா இருக்கு. இட்லி கடை கடைசியா வெங்கி, உலகநாயகன், கார்த்தி, ரேவதி, சாய் பல்லவி, எம்எஸ் பாஸ்கர், நாசர், ஆண்ட்ரியா, சந்தானம், ஜீவா, கென் கருணாஸ். நல்ல பிக்ஸ். எல்லாருக்குமே நல்ல பிக்ஸ் இருக்கு. என்னோட கதையில விக்ரம் தான் வில்லன், பாப்பா தான் ஹீரோ. ரஜினி வந்து மூத்தவர். அவர் வந்து மூத்தவர் கரெக்ட் தான். அவர் வந்து ஒரு டீமை வந்து லீட் பண்றாரு. ஓகேவா? இது ஒரு பக்கா டப்பர் ஃபிலிம். இவ்வளவு சொல்லிட்டு நீ 10க்கு 4 மேல கொடுத்தா எனக்கு கொடுத்தா விஜய் சேதுபதி தான் வந்து லீட் ஆர்டிஸ்ட்ல போது இது ஈஸியா ஒரு ஜுங்காவா மாறுறதுக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்கு. இது விக்ரம் வித் சூப்பர் ஸ்டார். எல்லாரும் ஏஜென்ட்ஸ். அவ படத்துல நீ காமெடி அப்ப எதிர்பார்க்க மாட்டியாடா? என் படத்துல காமெடி எதிர்பார்க்க. குமுதம்ல போடுற ரேட்டிங் மாதிரி விகடன் குமுதம்ல வர மாதிரி 45